கிரேட் மார்னிங் சோல்ஸ். நம்மளுக்கு வந்து நம்மள வந்து சினிமாலலாம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து கடவுள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து காட்சி தந்து, நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வரம் குடுக்குறது, இல்ல நம்மளோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே மேஜிக்கலா ஒரே நாள்ல மாத்துறது. இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து, பார்த்து நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே எப்படி நெனைப்போம்னா, கடவுள வேண்டுனா டக்குன்னு எல்லாத்தையும் மேஜிக்கலா மாத்திருவாரு. லைஃபே எப்படி ஒரே நாள்ல வந்து அப்சைட் டவுனா மாறிரும். ஐ மீன் வேற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அவரோட அவரோட அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா, நம்ம லைஃப்ல எல்லாமே வந்து டக்கு டக்கு டக்குன்னு மாறிரும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு இம்ப்ரஷன் வந்து என்னன்னா, முக்கியமா நெறைய மூவிஸ் பார்த்து பார்த்து தான் அந்த மாதிரி ஒரு தாட் வந்திருக்கும். ஈவன் இப்ப ஸ்டோரீஸ்லயும் கூட அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் ஆக்சுவலா வந்து டிவைன் வந்து நம்ம லைஃப்குள்ள வந்து அவர் எடுத்துட்டு போற விதம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர் இருக்காங்கல்ல, ஒரு டீச்சர் வந்து ஒரு பெஸ்ட் டீச்சர் வந்து ஒரு வொர்ஸ்ட் ஸ்டூடண்டோட லைஃப்ல வராங்க. அப்ப அந்த ஸ்டூடண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த டீச்சர வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. அந்த ஸ்டூடண்ட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அந்த ஸ்டூடண்ட் வந்து என்ன அந்த டீச்சர் கேட்குறாரு அப்டின்னா, "உனக்கு வந்து என் மேல வந்து என்ன தேவை அப்டின்னா, முழுமையான நம்பிக்கை. அப்புறம் என்கிட்ட நீ சரண்டர் ஆயிரு. அவ்வளோதான். இந்த 2 மட்டும் நீ வந்து என்கிட்ட நீ பண்ணு. நான் என்ன சொல்றேனோ, அத அப்படியே நீ ஃபாலோ பண்ணு. உன்ன வந்து நான் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டூடண்ட்டா மாத்தி, உன்னோட லைஃப வந்து அந்த உன்னோட அந்த அறிவு மூலமாவே வந்து உன் லைஃப் வந்து வண்டர்ஃபுல்லா மாத்துறேன் அப்படின்றது தானே அந்த டீச்சர் சொல்லுவாங்க. அப்ப அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அவங்களோட லைஃப்ப வந்து இப்ப அந்த மாதிரி மூவிஸ் நம்ம நெறைய பார்த்துருப்போம். ஸ்போர்ட்ஸ் கோச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹீரோவோ இல்ல அந்த ஆக்ட்ரஸோ வந்து கோஆப்பரேட் பண்ண மாட்டாங்க. அ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த கோச்சோட வேல்யூ வந்து புரிஞ்சு, அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெயின் வரும். அந்த பெயின் வந்த பிறகு தான் தன்னோட கோச்சோட வேல்யூ புரிஞ்சு, அவங்க கிட்ட போய் முழுமையா சரண்டர் ஆயி ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப்க்குள்ள போவாங்க. அது மாரி போன பிறகு தான், அந்த கோச் வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்கள வந்து ஒரு ஒரு பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பெர்சனா மாத்திருவாரு. மாத்துன பிறகு அப்புறம் எப்படி இருக்கும்? அவங்க வந்து அந்த பெரிய ஸ்போர்ட்ஸா இருக்கும். அது ஏதாவது ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணுல ஒலிம்பிக் கேமோ இல்லன்னா வேற ஏதோ நேஷனல் லெவல் கேம், இன்டர்நேஷனல் லெவல் கேம்ல வந்து அந்த அவங்க வந்து அந்த பிராக்டிஸ் பண்ணதுக்கும், அந்த டிசிப்ளினுக்காகவும் அவங்க வந்து வின் பண்ணுவாங்க. இப்படி தானே கதை இருக்கும். ஆக்சுவலா இதுதான் உண்மையா நடக்குது. நம்ம வந்து சாமி படம்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது வந்து நடக்கிறது கிடையாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனு. சும்மா எல்லாருக்கும் வந்து இறைவன் மேல ஒரு பக்தி வரணுன்றதுக்காக, சும்மா அந்த மேஜிக் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 டீச்சர், ஸ்டூடண்ட் அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான மூவிஸ் இருக்குல்ல, அந்த மூவிஸ்ல நடக்கிற மாரி தான் நம்ம லைஃப்ல வந்து நடக்கும். இங்க வந்து அந்த டீச்சர் வந்து என்ன குடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு அறிவ குடுக்குறாரு. அந்த அறிவ வச்சு நம்மளே வந்து நம்ம லைஃப வந்து வண்டர்ஃபுல்லா எடுத்துட்டு போறதுக்கு கூடவே இருந்து கைட் பண்றாரு. மத்தவங்களுக்காக அந்த டீச்சர் வந்து விட்டுட்டு போயிருவாங்க. அந்த ஸ்டூடண்ட்ட ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டு கூட விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்கு. வேறஸ் இவர் வந்து எப்படி இருப்பார்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் கோச் மாதிரி தான். ஆஸ் லாங் அஸ் அவங்க வந்து இந்த லைஃப்ன்ற கேம ப்ளே பண்ற வரைக்கும் அவர் விடவே மாட்டார். அவர் கூடவே தான் இருப்பாரு. இப்படிதான் வந்து நம்மளோட லைஃப் வந்து போகும். அதுக்கு மேட்சா வந்து இந்த சாங் வந்து குடுத்துருக்காங்க. அறிவுடையார் நெஞ்சம் அகலிடமாவது, அறிவுடையார் நெஞ்ச அருந்தவமாவது, அறிவுடையார் நெஞ்சோடு ஆதிபிரானும், அறிவுடையார் நெஞ்சத்து அங்கு நின்றானே. ஃபர்ஸ்ட் லைன்ல அறிவுடையார் நெஞ்சு அகலிடம் ஆவது. அதாவது அந்த அறிவு. அறிவுன்றது இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத நான் இப்ப லாஸ்ட்ல சொல்றேன். அது வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேட்ஜ் ரியலைஸ் ஆனது. ரியலைஸ்டு பீப்பிள், அவேக்கன்டு பீப்பிள்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அவேக்கனிங்க தான் வந்து ஞானம்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஞானத்த தான் இங்க அறிவுன்னு சொல்றாங்க. அறிவுடையார் நெஞ்சம் என்ன ஆகும்னா, ஹார்ட் பெரிய அகலிடம், அகலமான ஒரு இடமா ஆகுமாம். அவங்களோட நெஞ்சத்துல வந்து அந்த ஸ்பேஸ் அவ்வளோ நாளா வந்து குறுகிய நெஞ்சோன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 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 பிராட் மைண்டட்னஸ் இல்ல, ரொம்ப குறுகுன புத்தி இருக்கு அப்படின்ற மாரிலாம் பேசுவோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருக்கிறாங்க, கன்னிங்கா இருக்கிறாங்க அப்படின்றவங்கள தான் அப்படி பேசுவாங்க. ஆனா, இந்த அறிவு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட மனசையும் வந்து மைண்டையும் சரி ரொம்ப பிராட் ஆக்கிருமாம். அப்படி அப்ப பிராட் ஆகும்போது தான் வந்து அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒண்ணு வந்து உட்கார முடியும். எம்ப்டியா, ப்ராடா, வாஸ்ட் ஸ்பேஸ் ஆகுறது. அதான் ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. தென் வந்து 2வது வந்து அறிவுடையார் நெஞ்சம் அருந்தவம் ஆவது. அந்த அந்த நெஞ்சம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஒரு பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸா மாறுதாம். அந்த ஹார்ட்டே வந்து எப்பவுமே வந்து டே டு டேல வந்து நம்ம என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும், மனசுக்குள்ள வந்து இந்த அறிவோட நம்ம இருக்கும்போது, அதுதான்
வந்து நீங்க வந்து காட்டுல போய் வருஷக்கணக்கா வந்து தவம் இருக்கிறோம் அப்படின்ற முனிவர்லாம் இருக்கிறாங்கல்ல, அதுக்கு மேட்சா நம்மளோட நெஞ்சம் வந்து இருக்குமாம். ஒரே மாதிரி டிசிப்ளின்டா இறைவன பத்தின ஒரு தாட்ஸோடையும், இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்த பத்தியும் ஒரு ஞானத்தோடையும் இருக்குமாம். அது வந்து கிட்டத்தட்ட அந்த சுப்ரீம் அரும்தவம், அருமையான தவம், சுப்ரீம் தவம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறதுலே பெஸ்ட் டீப் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ தான் வந்து அந்த அறிவோட கம்பேர் பண்றாங்க. தென் வந்து 3வது லைன் அறிவுடையார் நெஞ்சோடு ஆதிபிரானும். அந்த இந்த இந்த அறிவுடைய ஹார்ட் இருக்கிறவங்க கூட தான் இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஆதிபிரானும். அவர் வந்து அதுல வந்து இருக்கிறாராம். அறிவுடையார் நெஞ்சத்த அங்கு நின்றானே. அது அந்த 3 லைனோட கன்டினியூஷன். ஆதிபிரானும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரோட நெஞ்சத்துல வந்து இருக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அறிவுடையாரோட நெஞ்சம் வந்து ரொம்ப அப்படியே பயங்கரமா பிராட் ஆகுது. ரொம்ப பிராட் மைண்டடா மாறுறாங்க. அந்த இதயம் வந்து ரொம்ப எல்லார்கிட்டயும் ரொம்ப கனிவா, மத்தவங்க மாதிரி இல்லாம, எப்புட்றா இவங்க மட்டும் இவ்ளோ நல்லவங்களா இருக்காங்க, இவ்ளோ தூரம் வந்து எல்லாருக்கும் வந்து நல்லது பண்றாங்க, எப்படி இவங்களால மட்டும் எல்லாமே பண்ண முடியுது, நம்மளுக்கெல்லாம் அப்படி மனசு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஷாக் ஆகி நெறைய பேர பார்ப்போம் இல்லையா? அது என்ன அப்படின்னா, அவங்களோட அந்த பிராட் மைண்டட்னஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க ரொம்ப பரந்த நெஞ்சுப்பா அவங்களுக்கு, அவங்களுக்கு பரந்த மனசு அப்படின்னு சொல்லுவோம்ல. அ ஏன் அப்படி ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து முன்னாடி இருந்தே வந்து வழக்கத்துல நம்ம சொன்ன வார்த்தைகள். அதத்தான் அவர் வந்து இங்க வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவங்களோட நெஞ்சம் வந்து மனசு வந்து ரொம்ப பறந்து போய் பெரிய வாஸ்ட் ஸ்பேஸ்ல இருந்து இருக்கு. இருக்கிற எல்லா நல்ல குணமும் வந்து அதுக்குள்ளார வந்து இருக்காம். அப்ப அந்த மாதிரியான நெஞ்சம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மனசு வந்து ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு மேட்சா இருக்கு. ஓ பயங்கரமான நீ வந்து வேற என்ன வேணா பண்ணலாம். இப்ப சாப்பிடாம, தூங்காம, இல்ல விரதம் இருக்கிறது. நான் வந்து 108 நாள் இருக்கிறேன், 48 நாள் இருக்கிறேன். இல்ல என் வருஷம் ஃபுல்லா நான் வந்து ஒரு பொழுது மட்டும் நான் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு டீப் விரதமா சொல்லுவாங்க. இறைவன வந்து அடையறதுக்கு, இறைவன்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வரம் வாங்குறதுக்கு அப்படின்னு. அது எல்லாத்தையும் விட இந்த மாதிரி அறிவு இருக்கிற நெஞ்சம் தான் வந்து பெஸ்ட்ன்றது தான் இதுல மென்ஷன் பண்ணி, இந்த 2ம் இந்த 2 கேரக்டரும் அந்த அறிவுல இருக்கிறனால, அந்த ஞானத்துல இருக்கிறனால, அதுக்குள்ள இறைவன் இருக்கிறாரு. ஸோ இறைவன் வேற எங்கேயுமே இல்ல. இறைவன் வந்து ஆல்ரெடி இருக்கிற இடம் தான் நம்மளோட மனசு. ஆனா, நம்மளால வந்து அத வந்து புரிஞ்சுக்க முடியாம இருக்கும். எப்ப வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஞானம் வந்து கிடைச்சு, நம்ம வந்து அதுபடி வந்து வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்ப இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கூட வந்து நிலைச்சு இருக்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுதான் வந்து இதுல வந்து சொல்றாங்க. அவர் எப்பவுமே நம்ம கூட தான் நம்மளோட செல்லோட செல்லா கலந்து தான் இருக்கிறாரு. ஆனா நம்மளுக்கு தெரியாம இருப்பாரு. இப்ப நம்மளுக்கு தெரியாம இருந்து என்ன பிரயோஜனம் நம்மளுக்கு? நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். ஆனா அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாத போது, நம்ம என்ன அத யூஸா பண்ண போறோம்? ஒண்ணு அத அத வந்து ஏனோ தானோன்னு தான் வச்சிருப்போம். அது எதுக்காகவோ வச்சிருப்போம். அது எதுக்கு இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருந்தா அந்த பொருளோட வேல்யூ அது நம்ம வாழ்க்கைய மாத்த போதுன்னே தெரியாமலே உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்படி இல்லாம அந்த பொருளோட வேல்யூ வந்து நம்மளுக்கு அப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். அந்த பொருள் இருந்தா போதும் நம்ம லைஃப்ல அப்படின்னு நினைக்கிற மாதிரியான அவேர்னஸ் நம்மளுக்கு வந்து வந்த பிறகு தான், இறைவன் வந்து நம்ம கூட இருக்கிறத வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து எங்க வந்து நிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஞானம். அதாவது அந்த அறிவு இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். அறிவு இருக்கிற இடத்துல தான் இறைவனால இருக்க முடியும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த அறிவுனா என்ன? அ நம்ம புக்ல படிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயமா? இல்ல ஏதாவது ஒரு அ ம் ஒ இப்ப என் அப் ஒரு சாமியார் மாதிரி எல்லாமே தெரிஞ்ச ஸ்பிரிச்சுவல் லீடர் கிட்ட போயி ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிட்டு வர்றதா? இல்ல அகாடமிக்ல நம்ம வந்து படிக்கிறதா? இந்த மாரி எதுவுமே வந்து அறிவுன்றதுக்குள்ள வராது. அ அறிவு வேற, நம்ம நெனச்சுட்டு இருக்க அறிவு வேற. ஆனா இதுல மென்ஷன் பண்ணியிருக்க அறிவுன்றது அந்த ஞானம்ன்றத சொல்றாங்க. ஸோ ஞானம்னா என்ன அப்டின்னா, அவேர்னஸ் அவ்வளதான். அவேர்னஸ் எத பத்தின அவேர்னஸ்? எத பத்தின அவேர்னஸ்னா, நம்ம யாரு? அதுக்கப்புறம் நான் வந்து கடவுள்னா யாரு? கடவுள் வந்து எங்க இருக்கிறாங்க? நம்ம வாழ்க்கை எதுக்காக நம்ம வந்து பொறந்திருக்கோம்? பொறப்புன்னா என்ன? இறப்புன்னா என்ன? அப்புறம் ஈகோனா என்ன? இல்யூஷன்னா என்ன? அதுக்கப்புறம் வந்து கர்மாவ பத்தின ஒரு நாலேட்ஜு. அதுக்கப்புறம் கடவுள் கடவுளுக்கு பிடிச்ச வேல்யூஸு. அதாவது நான் வயலன்ஸு, சரண்டர், ட்ரூத்து, ஹானஸ்டி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது. இறைவன் என்ன மாதிரி விரும்புறாரு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது. இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி ஆப்பரேட் ஆகுறது அப்படின்றது இது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஞானம்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது அந்த 3வது கண்ணு தொறக்கிறது தான். பட் இது வந்து எப்படி முடியும்?
இது எப்படி முடியும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து சொன்ன மாதிரி, நீங்க வந்து ஆம், என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணணும் அப்படின்னா, சைலன்ஸ் வந்து கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணணும், இந்த ஞானம் வர்றதுக்கு. தென் வந்து ஃபுட் சேரிட்டி ரெகுலரா பண்ணுங்க. அப்புறம் ஃபுட் சேரிட்டி போக அடுத்து என்னலாம் உங்களால பண்ண முடியுமோ பண்ணுங்க. எப்பவுமே பிரசன்ட் மொமெண்ட்ல இருங்க. தென் வந்து ஸ்பிரிச்சுவல் திங்ஸை ரீட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். சும்மா ரீட் பண்ணால் மட்டும் பத்தாது. ஸ்பிரிச்சுவலாக இப்போ நான் இப்போ பேசுகிறேன்னா திருமந்திரம் சாங், அந்த சாங்கை வந்து டீப்பாக வந்து பிரித்து அனலைஸ் பண்ணி அது நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த இந்த சாங்கை படித்த பிறகு என் வாழ்க்கையில் என்ன விஷயங்களை வந்து நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சி அதை வந்து லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணுறது தான் அந்த ஞானத்துக்கான வழி. ஓகேங்களா? சும்மா ரீட் பண்ணுறது மட்டும் கிடையாது. அதே மாதிரி ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் எப்போவுமே இருக்கிறது. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், இறைவன் கிட்ட அப்படியே சரண்டர் ஆகுறது. ஏன்னா ஈகோ என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு, அதே மாதிரி மாயை என்னன்றது நம்மளுக்கு புரிஞ்சு, கர்மாவும் நிறைய புரிஞ்சுட்டு, இதெல்லாம் வந்து நம்மளால தனியா பண்ண முடியாது. இதுல இருந்துலாம் நம்ம வந்து வின் பண்றது இறைவனால மட்டும்தான் நம்மள வந்து மாத்த முடியும்னு சொல்லி டோட்டலா அவர்கிட்ட சரண்டர் ஆகுறது. என்னோட எண்ணம், என்னோட செயல், என்னோட வார்த்தை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சரண்டர் பண்றேன். நீங்க கைட் பண்ணுங்க. அதையும் மீறி ஏதாவது நடந்துச்சுனாலும் நான் என்ன நடந்தாலும் நான் அதை அப்படியே என் வாழ்க்கையில அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரண்டர்னா வேற ஒண்ணுமே கிடையாது. அக்செப்டன்ஸ் தான். என்ன அக்செப்டன்ஸு? நாளைக்கு நல்லது நடந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கெட்டது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க தான் எனக்கு அத குடுக்குறீங்க அப்படின்ற நம்பிக்கையில நீங்க என்ன எனக்கு எனக்கு வந்து கெட்டது நடந்தாலும் அது உங்களோட நீங்க தான் விட்னஸா இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்றதுக்கு பேரு தான் சரண்டரே தவிர, ஆ நான் நெனச்சது நடக்கணும். அதுக்காக நான் உங்ககிட்ட சரண்டர் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, அதுக்கு பேர் ட்ரூ சரண்டரே கிடையாது. சரண்டர்ன்றது எல்லா விதமான அவுட்கம்க்கும் நம்ம ரெடியா இருக்கிறது. ஸோ அத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய பெரிய ஞானம் வேணும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளுக்கு வந்து போக போக வரும். அதத்தான் வந்து இங்க வந்து கடவுள் இந்த திருமூலர் வந்து ஞானம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் பத்தி ஒரு தெளிவான புரிதல் வந்த பிறகு, நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள வந்து இறைவன் இருக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரிய வரும். இறைவன் வந்து நம்ம லைஃப்ல என்னலாம் ரோல் ப்ளே பண்றாருன்றது நம்மளுக்கு புரிய வரும். எப்படியெல்லாம் அவரு நம்மளுக்கு வந்து கைட் பண்றாரு, எப்படியெல்லாம் அவரு வந்து ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு, அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். இந்த ஞானம் கிடைச்ச பிறகு நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, ரொம்ப ஷாக்கா இருக்கும். என்னன்னா, எப்படி காட் பிளான் பண்றாரு, எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து அவர் வந்து பண்றாரு. நான் எப்பவுமே காட வந்து ஒரு ஆளா தான் பர்சனிஃபை பண்ணுவேன். ஒரு 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 பெர்சனா தான் நெனப்பேன். அப்ப எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். நான் ஒவ்வொரு சேலஞ்சஸையும் வந்து நான் வந்து அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு, நான் பொறுமையா, நிதானமா அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல வந்து நான் அத ஹேண்டில் பண்ணும்போது, அப்ப வந்து எனக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து காட் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணுவாரு. எப்பயோ என்னவோ ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். அது கடைசில பார்த்தா அது என்னோட நன்மைக்காக தான் நடக்குதுன்றது எனக்கு புரிய வரும். நம்ம பார்வையில பார்க்கும்போது அது தவறான ஒரு விஷயமா தெரியும். ஆனா இறைவன் கிட்ட சரணடைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அது போய் முடியிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம நெனச்சே பார்க்க முடியாத மாரி மிராக்கிளா போய் முடியும். அப்ப எப்ப நான் எப்பவுமே யோசிப்பேன், இவரு அளவுக்கெல்லாம் யாராலயும் பிரெயின் இருக்கவே முடியாது. அதனால தானே இவர் இறைவனா இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நெனச்சு ரொம்ப ஆச்சரியப்படுற மாரி பயங்கர பயங்கர ஒரு புத்திசாலித்தனமான எப்படி எப்படி சொல்றதுன்னே தெரியாத அளவுக்கு வந்து எங்கெங்கேயோ எதையோ கனெக்ட் பண்ணி கடைசியில வந்து மிராக்கிள்ஸ் வந்து நடக்க வைப்பாரு. ஒரு ரியல் மேஜிக் மேன்னு நம்ம சொல்லலாம். இப்படி நம்ம சரண்டர் பண்ண பண்ண எல்லாத்த பத்தின ஒரு புரிதலோட பண்ண டிவைன நம்ம லைஃப்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோல் ப்ளே பண்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதத்தான் வந்து இந்த பாட்டுல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், என்னன்னா, இந்த அறிவு கிடைச்ச பிறகு, இந்த அறிவு வந்து நம்ம உணர்ந்த பிறகு, நம்மளுக்கு லைஃப்ல வந்து என்னன்னா, அப்படியே ஒரே நாள்ல வந்து நம்ம வந்து ஒரு பெரிய லெவலுக்குலாம் ரீச் ஆயிற மாட்டோம். ஏதோ நம்மள வந்து நம்ம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து கம்ப்ளீட்டா மாயமா மறைச்சு, வேற ஒரு பெஸ்ட் சிச்சுவேஷன்ல போய் ஒரே நாள்ல போய் கொண்டு போய் விட மாட்டாரு. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அதே லைஃபு, அதே பீப்பிளு, அதே சேலஞ்சஸு எல்லாமே அதே தான் இருக்கும். ஆனா நம்ம அத வேற விதமா பார்க்குறோமா அப்படின்றது தான் வந்து இறைவன் வந்து நம்மள பார்ப்பாரு. அப்ப சேம் திங்ஸ் தான் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். பல தடவ கூட ரிப்பீட் ஆகும். பல தடவ ரிப்பீட் ஆக ஒவ்வொரு தடவ நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும்போதும், நம்மளோட அந்த எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டெவலப் ஆயிருக்கோ, அந்த ஞானத்த வச்சு நம்ம வந்து டிஃபரெண்ட்டா ரெஸ்பாண்ட் பண்ண ஒரு கட்டத்துல நம்ம எப்போ வந்து நம்ம பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம குடுக்குறோமோ, அதோட அந்த சேலஞ்ச் வந்து நம்மள விட்டு போயிரும். இப்படிதான் வந்து என்னோட லைஃப்ல வந்து லாஸ்ட் 1 1/2 இயர்ஸா நடந்துட்டு இருக்கு. எதுவும் வந்து அப்படியே ஆல் டுகெதர் ஒரே நாள்ல மாறல.
ஒரே எனக்கு என்னெல்லாம் வந்து கன்சர்ன்ஸா இருந்துச்சோ, எனக்கு என்னதெல்லாம் வந்து நான் பயந்தேனோ, எனக்கு என்னெல்லாம் வந்து வருத்தப்படுற மாரி இருக்குமோ, எதெல்லாம் வந்து எனக்கு கோவப்படுத்துமோ, யாரெல்லாம் வந்து என்னை வந்து இரிட்டேட் பண்ணுவாங்கன்னு நான் நெனச்சேனோ, யாரெல்லாம் நான் வந்து இவங்களோட நம்மளுக்கு வந்து ஒத்து வராதுன்னு நெனச்சுட்டு, ஆனா அத விட்டு போகவும் முடியாம, அவங்கள வந்து அனுப்பவும் முடியாம, நான் எப்படியெல்லாம் வந்து நான் வந்து சிச்சுவேஷன்ஸ், பீப்பிள் அப்புறம் வந்து சேலஞ்சஸ் இந்த மாரி எதெல்லாம் இருந்ததோ, அது எல்லாத்தையுமே எனக்கு ரிப்பீட் பண்ணாரு காட். அதுவும் பல தடவ. சில விஷயங்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு நெறைய தடவ ரிப்பீட் ஆச்சு. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். நான் தான் உங்ககிட்ட முழுசா சரண்டர் பண்ண பிறகு எனக்கு எதுக்கு இந்த திரும்பி, திரும்பி, திரும்பி இந்த பிரச்சனைய குடுக்குறீங்க அப்படின்ற போது தான், அப்பதான் எனக்கு வந்து என்ன புரிய வந்துச்சுன்னா, உன்னோட ஞானம் வந்து நீ எந்த அளவுக்கு வந்து வச்சிருக்கியோ, அந்த அளவுக்கு தான் நீ ரெஸ்பாண்ட் பண்ணுவ. நீ ரெஸ்பாண்ட் பண்ணி தான் நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உன்னோட அந்த விஸ்டம் வந்து க்ரோ ஆகும். எப்ப வந்து ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துல உன்னோட விஸ்டம் வந்து 100% வந்து நீ 100% பெர்ஃபெக்ட்டா டிவைனோட அம் இதுபடி, பிளான் படி நீ எப்ப ரெஸ்பாண்ட் பண்றியோ, அப்ப இருந்து அந்த சேலஞ்ச் வந்து உனக்கு போயிடும். அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஆன்சர் சொல்லும்போது, அதுக்கப்புறம் நான் ரொம்ப கூலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஆ ஓகே. போன மாசம் வந்த அதே சேலஞ்சா, இந்த தடவ நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட முழுமையா சரணடைஞ்சுட்டு, எந்த விதமான நெகட்டிவ் எமோஷனும் இல்லாம, பயம், ஆங்ஸைட்டி, கோவம் அந்த மாரி எதுவுமே இல்லாம 100% காட் பார்த்துப்பாரு. நான் என்ன டிசிஷன் எடுத்தாலும் காட் பார்த்துப்பாருன்னு நெனைக்கும்போது, அவர் உள்ள வந்து என்ன சரி பண்றாரு. இந்த இடத்துல நீ இப்படிதான் பிஹேவ் பண்ணணும். நடந்து முடிஞ்ச பிறகு தான் எனக்கே தெரியும். ஆமா நம்ம எப்படி இப்படி நடந்தோம்? நம்ம இந்த மாரி பேசவே மாட்டோமே! நம்ம ரொம்பலாம் பயப்படுவோம். நம்ம எப்படி இந்த மாரி நடந்துக்கிட்டோம், எப்படி ரியாக்ட் பண்ணோம்னு பார்த்தா நம்மளுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து உள்ள இருந்து அவரு வந்து நம்மள வந்து ஆக்டிவேட் பண்ணுவாரு. அப்படி என்னைக்கு வந்து 100% நடக்கிறோமோ, அப்ப அந்த சிச்சுவேஷன் வந்து நம்மள விட்டு போயிரும். இந்த சேலஞ்ச். அதுக்கப்புறம் தான் எலிவேஷனே எனக்கு வந்து நடக்குது. இது எல்லாருக்குமே இதேதான். அந்த பேட்டர்ன் வந்து திரும்பி, 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 திரும்பி ரிப்பீட் ஆகும். ஒவ்வொரு தடவையும் நீங்க முன்னாடி எப்படி நடந்தீங்களோ, அந்த மாதிரி இல்லாம, அந்த ஒரு பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆறதுக்கு ஒரு 1 மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 மந்த்ல வந்து நீங்க வந்து இந்த மெடிடேஷன், சேரிட்டி, தென் ஸ்பிரிச்சுவல் திங்ஸு, அதுக்கப்புறம் இறைவனோட சிந்தனையோடயே ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறது, இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறது, இந்த மாரி பண்ணி, பண்ணி 1 மந்த்ல உங்களோட விஸ்டம் வந்து கொஞ்சமாவது அதிகமாயிருக்கும். புரிதல் அதிகமாயிருக்கும். அப்புறம் நெறைய அவேர்னஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அத வச்சு நீங்க வந்து திரும்பி வந்து டிஃபரெண்ட்டா ரெஸ்பாண்ட் பண்ணணும். இறைவன் கிட்ட முழுமையா சரணடைஞ்சு காஷியஸா நெகட்டிவ் எமோஷன் இல்லாம உங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா வந்து நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணும்போது, அது வந்து ஒரு வேள 100% வந்து டிவைன் அலைன்டா இருந்துச்சுன்னா, அவ்வளதான். அதோட அது எண்ட் ஆகும். அப்படி இல்லன்னா திரும்பி திரும்பி வரும். ஆனா வரும்போது உங்களோட விஸ்டம் வந்து வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இறைவன் வந்து எனக்கு வந்து இந்த லாஸ்ட் 1 1/2 இயர்ஸா என்னோட லைஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிச்சுவேஷன்ஸ வந்து மாத்திக்கிட்டே இருக்காரு. சில விஷயங்கள ஒரே தடவையே நான் வந்து வின் பண்ணிர்றேன். சில விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகுது. சில விஷயங்கள் இப்ப வரைக்குமே கன்டின்யூ ஆயிட்டே தான் இருக்கு. ஏன்னா, நான் இன்னும் வந்து அதுக்கான முழுமையான ஞானத்த வந்து எனக்கு வந்து இன்னும் நான் வந்து புரிஞ்சுக்கல அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு, கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணி எனக்கு அந்த ஞானத்த குடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்ப இறைவன் இறைவனோட ரோல் உங்களுக்கு புரியுதா? அவர் ஒண்ணுமே இல்ல. இந்த யுனிவர்ஸ் வந்து ஒரு ரூல்ஸ் வந்து செட் ஆயிருக்கு. அவரு தான் மேபி அந்த ரூல்ஸ செட் பண்ணியிருப்பாரு. ஒரு சேலஞ்ச் வரும்போது, அந்த சேலஞ்சுக்கு நீ எந்த விதமான நெகட்டிவ் எமோஷனும் இல்லாம 100% பாசிட்டிவா சரண்டர் மைண்ட் செட்டோட நீ அந்த சேலஞ்ச வந்து ஹேண்டில் பண்ணா மட்டும் தான், யுனிவர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, அத பாசிட்டிவா மாத்தும். அது இறைவன் கிடையாது. யுனிவர்ஸ் செட் பண்ணி வச்சிருக்க ரூல்ஸ். நம்ம எனர்ஜி, நம்ம வைப்ரேஷன் வேவ் லெங்த், ஃப்ரீக்வன்சி இந்த மாரி நம்ம கண்ணுக்கு தெரியாத நெறைய விஷயங்கள் நம்மள சுத்தி இருக்கு. நம்ம அந்த ரூல்க்குள்ள நம்ம வந்து செட் ஆனா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து நம்ம லைஃப்ல வந்து பெரிய பெரிய குரோத்த வந்து நம்மளால பார்க்க முடியும். அது ஹெல்த்தா இருக்கட்டும், இல்லன்னா ஃபினான்ஷியல் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஒரு ஃப்ரீக்வன்சில எப்படி ரேடியோ வந்து நம்ம டியூன் பண்ணா கரெக்ட்டான ஸ்டேஷனுக்கு நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். எனக்கு இந்த இந்த எஃப்எம் வந்து இந்த இடத்துல இதுல டியூன் பண்ணா தான் வரும் அப்படின்னு சொல்றாம்ல. அந்த டியூனிங் பண்ணா தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அது இறைவனுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு தெரியாது. அப்ப நம்ம வந்து இறைவன் கிட்ட சரணடைய அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுக்கு மென்டரா வந்து நம்மள கரெக்ட்டா அந்த டியூனோட மேட்ச் பண்ண வைக்கிறாரு. இதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டியூனோட எப்படியாவது வந்து அவர் மேட்ச் பண்ண வச்சு, நம்மளுக்கு தேவையான எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் பண்ண வைக்கிறாரு. ஸோ இங்க வந்து காடுன்றது வந்து ஒரு பெரிய பெரிய வந்து நம்ம லைஃப்ல நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு. அ அந்த கிஃப்ட் வந்து நம்மள வந்து டோட்டலா வந்து நம்ம பெர்சனாலிட்டிய மாத்தி, நம்மள வந்து இந்த யூனிவர்ஸோட வந்து பெஸ்ட் திங்ஸோட நம்மள வந்து அலைன் பண்ண வைக்குது.
இதுதான் வந்து இறைவன் பண்றது. அதுதான் வந்து இங்க வந்து இந்த பாட்டுல வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்சிங்கா குடுத்துருக்காங்க. எல்லாருமே நான் இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்கேனோ, விடாம கன்சிஸ்டன்ட்டா இத பண்ணிக்கிட்டே இருங்க. லைஃப்ன்றது ஒரு ஜர்னி. அந்த ஜர்னில இந்த சேலஞ்சஸ் வந்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட விஸ்டம் டெவலப் ஆக நீங்க வந்து எல்லாத்தையும் பெட்டரா வந்து பண்ணுவீங்க. இதுல ஒரே விஷயம் என்ன அப்டின்னா, இறைவன் கிட்ட சரணடைஞ்சு நீங்க நல்ல நல்ல காரியங்கள் நெறைய வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்டின்னா, உங்க வாழ்க்கையில தாங்க முடியாத துன்பம்ன்றதெல்லாம் குறைஞ்சிரும். அ வரும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸா தான் வருமே தவிர, அந்த ஒரு நம்ம நெனைப்போம்ல கர்ஸ் மாதிரி, ஒரு சாபம் மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்ல வராது. இது ஒண்ணு வந்து 100% வந்து இறைவன் வந்து நம்மள வந்து அப்படியே உடைஞ்சு போய் சுக்கு நூறா கீழ விழுந்துராம பார்த்துப்பாரு. இது வந்து காடோட ஒரு பெரிய பவர். நம்ம நம்ம கூட வந்து அதுக்கு வந்து முக்கியமா வந்து நம்ம வந்து அந்த கர்மாவ ரெட்யூஸ் பண்ற வொர்க்ல வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா, அப்படியே நம்மள கையில வச்சுட்டு அவரு தாங்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா, அவரு டீச் பண்ற விதம் வந்து நம்மளுக்கு வந்து சேலஞ்சஸ் மூலமா தான் வரும். ஓகே. தேங்க் யூ ஆல்.